சிலர் வந்து பூர்வீகத்திலிருந்து இடம் மாறி போய் வேற ஊரில் உட்கார்றாங்க, அங்கே ஜெயிக்கிறாங்க. சிலர் வந்து பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, சிலர் பட்டப்படிப்பு படிக்க முடியாமல் போகுது. சிலருக்கு குழந்தை கிடைக்குது, ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை. சிலருக்கு ஆண் குழந்தை மட்டும் இருக்குது, பெண் குழந்தை இல்லை. சிலருக்கு பெண் குழந்தை மட்டும் இருக்குது, ஆண் குழந்தை இல்லை. சிலர் வந்து புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்காங்க, அதாவது ப்ரீமெச்சூர் பேபியாக பிறக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனையும் இருக்கு இல்லையா, இது மொத்தமும் 5ஆம் இடத்துல இருந்து தான் எடுக்கணும். சரியா? அப்போ 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்த அதிபதி வக்ரமாயிட்டார், நீசமாயிட்டார், அப்படி வச்சுக்கிருவோம். அப்போ எப்படி இருக்கும்? அவர் படிக்க மாட்டாரா, அல்லது பூர்வீகத்தில் இருக்க மாட்டாரா, அல்லது வந்து குழந்தை கிடைக்காதா, இல்லை ஆண் பொண்ணு கிடைக்காம இருக்குமா? இப்போ இதில் அல்லது புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்குமா? இதில் எதை வந்து பாதிக்கும், எந்த இடத்த பாதிக்கும், அல்லது எந்த பலன் கொடுக்கும்? சிலருக்கு பாருங்க 5ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருப்பார், பட்டப்படிப்பு படிச்சிருப்பார், அவருக்கு தான் 5 ஆட்சியாக இருக்குல்ல, அப்புறம் பட்டப்படிப்பு படிப்பார்ல, ஆனால் குழந்தை இருக்காது, அதுவும் 5ஆம் இடம் தான். அப்போ 5ஆம் இடம் ஆட்சியாக இருக்கு. சரி, சிலருக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கும், ஆனால் படிப்பு வந்து பெருசாக இருக்காது, அவருக்கு 5ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கும். இப்போ இந்த வேரியேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகம் பார்க்கறதுங்கிறது சூரியன் அப்பாவை குறிக்கும், சந்திரன் அம்மாவை குறிக்கும், புதன் மாமனை குறிக்கும். இது இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், இங்கே இருந்தால் கட்டு, இது வந்து ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக், இது படிச்சுக்கலாம். ஆனால் ஒரே கட்டத்தில் இத்தனை வேரியேஷன் எடுக்கணும்ல, எப்படிப்பா எடுக்கிறது? அதைத்தான் இன்னைக்கு நைட்டு ஜாதகம் பார்க்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற லைவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போது இது வந்து அந்த பலன் எடுக்கிறதுக்கான டெக்னிக் என்ன, எப்படி எடுக்க முடியும் நம்ம அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் ஐடியாவோட நம்ம லைவ்லேயே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டிஸ்கஷனாக கூட கொண்டு போகலாம். அஃப்கோர்ஸ் இதை வந்து ஒரு ஜூம் மீட்டாக வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைவை முடிச்சுட்டு அப்புறம் ஜூம் மீட்டிங்குள்ளே போனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனவே மொத்தத்தில் அப்போ ஜாதகம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறதுல ஒரே கட்டத்தில் அல்லது ஒரே கிரகத்தில் பலவிதமான பலன்களை எப்படி வேரியேட் பண்ணி காமிக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நைட் லைவில் ஜாதகம் பார்க்காவிட்டால் என்ன நடக்குங்கிற லைவில் பார்க்க போகிறோம்.